வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஸ்மார்ட் ஃபோன எப்படிலாம் கழட்டுறது? என்னென்ன டைப் லாக் போட்டிருப்பாங்க? அப்படின்ற ஒரு ஹவ் டு டிஸ்மேண்டில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்வேர் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு மொபைல் ஃபோனை, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து என்னென்ன ஸ்வேர் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல வந்து இதை எப்படிலாம் செக் பண்ணலாம்? இது இப்ப அதாவது என்னென்ன ஸ்பேர்ன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதை நீங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஒண்ணொண்ணா சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை அசெம்பிள் பண்றேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ரேம். சென்டர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஃப்ரேம்ல தான் உங்களுக்கு இந்த மதர் போர்டு, இதுதான் அதுக்குரிய மதர் போர்டு. இந்த மாடலுக்குரிய மதர் போர்டு தான். இது இங்கே உங்களுக்கு பிளேஸ் ஆகுது. இப்போ இங்கே பிளேஸ் ஆகுதுன்னா, இந்த சென்டர் கேஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்பீக்கர். நீங்க பேசுறீங்கல்ல ஸ்பீக்கர் காதுல, ஹலோன்னு உங்களுக்கு காதுல கேட்குது இல்லையா? அந்த ஸ்பீக்கர் தான். பட்டன். இப்போ ஆன் ஆஃப் பட்டன்னா வால்யூம் அப் அண்ட் டவுனு. அந்த பட்டனோட ஸ்ட்ரிப்பு இங்கே பிளேஸ் ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர். ஓகேங்களா? வைப்ரேட்டர் மோட் ஆன் பண்றோம்ல, அந்த வைப்ரேட்டர். இந்த சுத்தி ஒட்டியிருக்காங்க பாருங்க. இந்த டபுள் சைடு டேப்பு. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ரிங்கர் உட்கார்ற இடம் அது. ஓகேங்களா? இப்ப ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா, அதில காமிச்சிருப்பேன். அதனுடைய அந்த காடி, இந்த காடி இருக்கும். இதுல இந்த சென்டர் ஃப்ரேம். இந்த சென்டர் ஃப்ரேம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, டோட்டலா இந்த டிஸ்ப்ளே, ஆ மதர் போர்டு, இங்க சிசி போர்டு, இங்க பேட்டரி, பின்னாடி கவரு எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ற ஒரு முக்கியமான பார்ட் இது. ஓகேங்களா? ரைட். இப்ப சென்டர் ஃப்ரேம்ல என்னென்ன வரும்ன்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இந்த டிஸ்ப்ளே எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்சிடிக்கும் எல்இடிக்கும் இந்த கனம் வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இது எல்சிடினால கனம் அதிகமா இருக்கும். எல்இடில கனம் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதுதான் வந்து அந்த எல்சிடிக்கு போற ஸ்ட்ரிப்பு. இத நம்ம மதர் போர்ட்ல கனெக்ட் பண்ணிருவோம். இப்ப இது இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா, சில பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரிப் தான் வரும். இப்ப இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிப் போட்டிருப்பாங்க. இப்ப இதுலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜர் லைன் எல்லாமே இதுலயே உங்களுக்கு வந்துரும். சார்ஜர், மைக்கு, இதுலேருந்து போர்டுக்கு போற லைன் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இப்ப இத எப்படி மாட்டுறதுன்னு தனியா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப நான் ஒண்ணொண்ணா கழட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி, அத மாட்டிட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வரும். இப்ப நான் அத மாட்டிட்டேன் உங்களுக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சிசி போர்டு. இப்ப இதுல தான் என்ன பார்த்தீங்கன்னா, மைக்கு, இந்த ஆண்டனா சாக்கெட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அந்த சிசி பின்னு இந்த அடிக்கடி உடையுது பார்த்தீங்களா? இந்த கம்ப்ளைண்ட் அடிக்கடி வரும். தண்ணி பட்டுச்சுனாலும், வேர்வை தண்ணி பட்டாலும் இது போகும். ஸோ இதான் சிசி போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சிசி போர்ட வந்து எங்க பிளேஸ் பண்ணணும்னா, இப்ப நீங்க பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஃப்ரேம்ல எல்லாத்துக்குமே வந்து காடி வந்து ப்ராப்பரா போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கழட்டிட்டு திருப்பி மாட்டும்போது, அந்த காடிய வந்து கரெக்ட்டா பிளேஸ் பண்ணணும். இது பாருங்க, இதுல 2 ஹோல் இருக்கு. 1, 2, 3, 4 இத்தன ஹோலுக்குமே வந்து கரெக்ட்டான முறையில அந்த சென்டர் பாடியில இருக்கும். ஸோ நீங்க அத கரெக்ட்டா வந்து பிளேஸ் பண்ணணும். இப்ப சிசி போர்ட நான் மாட்டிட்டேன். இப்ப சார்ஜர் போட்டீங்கன்னா, சார்ஜர் 5 வோல்ட் இங்க வந்து நிக்கும். இதுக்கப்புறம் இதுல என்னென்ன வரும் அப்டின்னா, இந்த சிசி போர்ட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மைக் வந்துருச்சு. இதுதான் கிறிஸ்டல் மைக்கு. இதுதான் ஆண்டனா சாக்கெட்டு. இந்த கீழ இருக்கு பாருங்க. இது வைப்ரேட்டர். இந்த வைப்ரேட்டர் இந்த 2 கான்டாக்ட் மூலியமா டச் ஆகி உங்களுக்கு வேலை செய்யுது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு ரப்பர் மாஸ்க் மாணிக்கு உங்களுக்கு இருக்கும். எதுனா தண்ணி கிண்ணி பட்டா உள்ள போயிறக்கூடாது அப்டின்றனால அந்த ரப்பர் மாஸ்க் இருக்கும். நம்ம கழட்டும்போது கண்டிப்பான முறையில் ஒரு ஃபோன் சர்வீஸ்க்கு வந்தா, நீங்க அதுல என்னென்ன கழட்டுறீங்களோ, அது எல்லாமே நீங்க கம்பல்சரியா மாட்டியே ஆகணும். அது தேவையில்ல, இது தேவையில்ல அப்டின்னு சொல்லி போடக்கூடாது. சில நண்பர்கள் ஸ்க்ரூவே போட மாட்றீங்க. நெறைய ஃபோன் சர்வீஸ் வந்து கழட்டி பார்த்தா ஸ்க்ரூ இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனாலயே நெறைய ஃபால்ட் வருது. ஃபோன்ல கீழ விழும்போது அந்த மதர் போர்ட்ல ஸ்க்ரூ இருக்க மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா அது வைப்ரேட்ல ஸ்ட்ரிப் தனியா புடுங்கிருது. இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால என்ன எப்படி கழட்டுறோமோ, அத அப்படி மாட்டணும். அதுதான் மெத்தடு. ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது. இப்ப இந்த இந்த கனெக்டர்ல இந்த ஸ்ட்ரிப்ப உங்களுக்கு மாட்றேன். இந்த கனெக்டர் மூலியமா தான் இந்த கனெக்டர் இந்த சார்ஜரு, மைக்கு, ஸ்பீக்கரு எல்லாமே வந்து இந்த கனெக்டர் மூலியமா இந்த ஸ்ட்ரிப் மூலியமா தான் உங்களுக்கு மதர் போர்டுக்கு இங்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். இங்க மதர் போர்ட்ல பாருங்க. இது ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஹெட்ஃபோன் ஜாக்கெட்டு, ஐசி பத்திலாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது மதர் போர்டோட பேக் வியூவு. இப்ப இந்த மதர் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் சொல்லியிருந்தேன்ல, இந்த இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்னலா அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த ஏர் ஸ்பீக்கருக்கு கான்டாக்ட் ஆகுறதுக்கு இந்த 2 பிளேட் இருக்கு. இதுல கான்டாக்ட் ஆகிக்கிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வர்ற ஷீல்டு எதுவும் டஸ்ட் கிஸ்ட்டு பட்டக்கூடாது, தண்ணி பட்டா உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் மாட்டுறேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக்கில் இங்கே ஒரு காடி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு காடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் மதர் போர்டை இன்சர்ட் பண்ணும்போது எப்படி இன்சர்ட் பண்ணோம்னா இந்த காடியில் பார்த்தீங்களா, இந்த காடியில் வச்சு உங்களுக்கு மாட்டுறது தெரியும். எனக்கு இந்த காடி நல்லா கவனிச்சு பாருங்க, நான் வைக்கிறது நல்லா தெரியுது. ஓகேவா? இதில் வச்சு இப்போ நீங்கள் லாக் பண்ணிடுவீங்க. நிறையா ஸ்டூடெண்ட் மாட்ட சொன்னோம் அப்படின்னா கடைசியில் ஃபினிஷிங் வராது. ஏன் ஃபினிஷிங் வரல சார், இந்த இடம் உட்கார மாட்டேங்குது அப்படின்வாங்க. என்ன ரீசன்னா இந்த காடி கரெக்டாக மாட்டப்போம். இந்த காடி மாதிரி உங்களுக்கு எந்த சைடில் காடி இருக்குன்னு பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல காடி கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஸ்க்ரூ போட்டு அதை மதர் போர்டை ஃப்ரேமோட ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனித்து மாட்டணும். இது வந்து பேட்டரி கனெக்டர், இது வந்து காம்போ கனெக்டர். ஸோ இதை நம்ம மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து டவர் ஆண்டனான்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் டவர் எடுக்கும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக மாட்டணும். இந்த காயில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரிங்கர். உங்களுக்கு ஃபோன் வரும்போது சவுண்ட் கேட்குதுங்களா, ரிங் டோன். இதுதான் இந்த ஸ்பீக்கரு, இதுதான் ரிங்கர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட 2 கனெக்ஷன் தான் வந்து இந்த டெர்மினலில் உங்களுக்கு வந்து உட்காந்துருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து இந்த டெர்மினல் மூலியமா இந்த போர்டுக்கு போய் இந்த ஸ்ட்ரிப் மூலியமா நேராக மதர் போர்டுக்கு போய் அந்தந்த ப்ராப்பர் செக்ஷனுக்கு போகும். இப்போ ரிங்கர்னா இந்த கனெக்டர்ல இருந்து இந்த ரிங்கர் செக்ஷனுக்கு அப்படியே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து காடி பார்த்து தான் கரெக்டாக மாட்டணும். நீங்கள் வச்சோடனே அதாவது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற போது மைல்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். இந்த இடத்துல ஹார்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காடி இருக்குது. இந்த இருக்கு பாருங்க காடி. இந்த காடியை வந்து அந்த ஸ்டெம்புக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு வைக்கணும். அதை தான் கரெக்டாக மாட்டணும். இது மாட்டுறதுக்கு முன்னாடி இது பாருங்களேன், எல்லா ஹோல்ஸ் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு ஹோல் எக்ஸ்ட்ரா இருக்கா, அங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். ஏன்னா இந்த இடம் வந்து சார்ஜர் கனெக்டர் எல்லோரும் மாட்டுவோம். மாட்டும்போது உங்களுக்கு அந்த போர்டு பிடின்னு வந்துடக்கூடாது. ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து கம்பல்சரியாக லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு இந்த காடியை வந்து இப்படி வச்சு மாட்டி நிறையா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இப்படி வச்சு மாட்டிடுறாங்க. இப்படி வச்சு மாட்டினாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேலே ஃபினிஷிங் வராது. இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, தூக்கிட்டு டோர் போட்டு உட்காராது. இப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக மாட்டிட்டு இதை கரெக்டாக லாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே மதர் போர்டோட ஷீல்டு. கண்டிப்பான முறையில் மதர் போர்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல. நீங்கள் வந்து இதை வச்சு பார்க்கணும். இதை வச்சு பார்க்கும்போது எல்லா ஹோல்ஸுமே அந்தந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மதர் போர்டை ஃப்ரேமோட ஹோல்டு பண்ணுறதுக்கான ஸ்க்ரூன்னு அர்த்தம். இப்போ இதை வைக்கிறேன் பாருங்கள், எல்லா இடமும் கரெக்டாக இருக்குது. இது அப்படியே எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காடி இருக்காது, தேவையில்லை. ஓகே. இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குண்டான ஸ்க்ரூவை போட்டாலே போதும். ஸோ கீழே உள்ள வந்து போர்ஷன் முடிஞ்சுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போடுறேன். கிளாஸ்க்காக சும்மா காட்டுறதுக்காக ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் இப்போதைக்கு போடுறேன். ஏன்னா அடுத்து இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இப்போ மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி காடி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காடி காமிச்சேன். இங்கே ஒரு காடி இருக்குது. எந்த இடம் உங்களுக்கு தூக்குற மாதிரி இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் நம்பிட்டு இருக்குல்ல ஸ்டெம்ப்பு, அந்த இடம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இதையும் வந்து லைட்டாக ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் உங்களுக்கு போட்டுட்டு இதை எப்படி மாட்டுறதுன்னு காமிச்சிடுறேன்.
இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு. சார் வாங்க, வணக்கம். ஸோ நீங்க எப்பயுமே லாக் பண்றது, இந்த சைடு பட்டன் இருக்கும். ஸோ இப்படி வச்சு லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிஞ்சுச்சு. ஃபோன கழட்டிட்டு மறுபடியும் நம்ம மாட்டியாச்சு.